தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய செய்தியானவை, தூய ஆவி என்பவர் யார்? தூய ஆவி என்பவர் ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி திருத்துவத்தின் தந்தை மகன் தூய ஆவி மூன்றாம் நபர் அவரே. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆவி உயிர் அளிப்பவர், வழிகாட்டுபவர், ஞானம், பலம் மற்றும் பரிசுத்தாவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் திருச்சபையின் பிறந்த நாளாக கருதப்படும் பெந்தகோஸ்த் நாளன்று சீடர்கள் மேல் இறங்கி வந்தார். அடியாளங்கள் மற்றும் பங்கு. 1. திருத்துவத்தின் பகுதி. கடவுளின் மூன்றாம் ஆட்களில் ஒருவர் பிதா, சுதன், தூய ஆவி. 2. வழிகாட்டி. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் இருந்தும் ஒளிக்கு மக்களை வழிநடத்துபவர். 3. உயிர் அளிப்பவர். ஆண்டவராகவும் உயிர் அளிப்பவராகவும் இருக்கிறார். 4. கொடைகளை அளிப்பவர். ஞானம், புரிந்து கொள்ளுதல், ஆலோசனை, மனவலிமை, அறிவு, பக்தி, இறைபயம் போன்ற கொடைகளை அருள்பவர். 5. ஆட்கொள்ளுதல். பெந்தகோஸ்த் நாளன்று சீடர்களின் மீது இறங்கி அவர்களை தூய ஆவியால் நிரம்பும்படி செய்தார். அழைக்கப்படும் பெயர்கள்: பரிசுத்த ஆவி, ஸ்பிரித்து சாந்து மற்றும் இறைமகன் இறைத்தந்தை ஆகியவருடன் சமமாகிய கொண்டவர் அவரே. ஆமேன்.